அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலனத்தினுடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடம் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 64 உங்கள் முன்னே அளிப்பதிலே நான் பேரானந்தம் கொள்கிறேன். நாம் பொருணை என்னும் தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருணை ஆற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரிலே செய்யப்பட்ட அகழ்வராட்சி பற்றியும் அந்த அகழ்வராட்சியிலே கண்டெடுக்கப்பட்ட பொருள்களை பற்றியும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அன்றைக்கு நீர் மேலாண்மை மிக சிறப்பாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கெலாம் சானிட்டரி வேர்ஸு, அந்த வேர்ஸு, மெட்டல் டியூப்ஸு, என்னென்னவோ சிமெண்ட் பைப்புகள், பல கண்டுபிடிப்புகள். அந்த காலத்தை பாருங்கள், மண்ணினாலேயே குழாய்கள் அமைத்திருக்கிறார். வடிகால் வசதி செய்கிற குழாய்கள், அதுபோல் ஒரு 28 எண்ணிக்கை கொண்ட சுடுமண்ணாலான குழாய் கிடைமட்டத்தில் பொருத்தப்பட்ட நிலை. அதுதான் இப்போ நேராக நிற்கிறது கூட இல்லை, கிடைமட்டத்தில் தரை மேலேயே அப்படியே பொருத்தி வைத்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, அவ்வளோ நீட்டு 21 எண்ணிக்கை உள்ள வளையமாக அந்த மட்குழாய்களை செய்து பொருத்தியிருக்கிறார். இப்போ அது வழியாக இந்த வடிநீர்கள், கழிவு நீர்கள் செல்கிற வெளியேற்றுகிற பாதை. அப்போ எவ்வளோ பெரிய நாகரிகம் இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்து மனம் விரும்புவது உண்டு. கிராமங்களிலே அப்படியே அங்கேயே குளிப்பான், அங்கேயே குடிப்பான், அங்கே சாக்கிற மாதிரி தேங்கிட்டு கிடக்கும், கொசு இருக்கும். நகரங்களில் எங்கே வடிகால் வசதி இன்றைக்கி தான் பெரிய பெரிய நகரங்களிலே தோண்டிக்கிட்டு இன்றைக்கி தான் வடிகால் வசதியே பண்ணுறாங்க. வெளிப்படையாக பெரிய பெரிய நகரங்கள், நான் சொல்ல திண்டிவனம் போன்ற பெரிய நகரங்களே எனக்கு கருத்தெறிவதற்கு வரையில் அப்படியே வீட்டில் 2 வாரமோ 2 சிமெண்டாலே செய்திருப்பான். வாய்க்கவோ திறந்த வெளி வாய்க்கால், நாத்தம் அவளை சொல்ல முடியாது, நாற்றம் 100 நாற்றம் முடிச்சு. கடலூருங்க ஓட்டிலாம். இப்போ நான் சொல்கிறது ஒரு 15-20 இப்போ என்ன இருக்குன்னு தெரியாது. நான் ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு பார்த்து சொல்கிறேன். திறந்த வெளி வாய்க்கால் தான் சாக்கடை ஓடும். இப்போ 2020, 2010, 2000 சொல்கிறேன் நான். அப்போ ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மண்ணுக்கடியிலே புதைக்கப்பட்ட குழாய் வழியாக கழிவுநீரை வெளியேற்றிருக்கிறார்கள்னா எவ்வளவு சுகாதார உணர்வு இருந்திருக்க வேண்டும். அந்த அறிவியல், அந்த மைக்ரோ ஆர்கனிசனுடைய நோய் தொற்றுலாம் எவ்வளோ அறிவு இருந்திருக்கணும் பாருங்கள். ஆக இந்த கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு வீடுகளிலே அமைக்கப்பட்டிருக்க இந்த ஒரு நீண்ட இது போன்ற, அதுவும் 21 எண்ணிக்கை கண்டுபிடித்து இருக்கிறார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூர் வாழ்விட பகுதிகளிலே பலவிதமான அகழ்வாராய்ச்சிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலமாக கிடைத்த தொல்பொருள்கள், மட்பாண்டங்கள், அதன் மூலமாக தன்புரணி ஆற்றங்கரையினுடைய பண்பாட்டை, தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல், சமூக பொருளாதாரம், கலை, பண்பாடு, சூழலியல், படிப்பறிவு மற்றும் எழுத்தறிவு ஆகியவற்றை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறது. எல்லாத்தையும் காட்டுது பாருங்கள். இப்போ பானையில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னா அது எழுத்தறிவு, படிப்பறிவு காட்டுது. இப்போ கீழே ஒரு நீண்ட கிடக்கையாக ஒரு பைப்பு மண்ணுக்கடியில் புதைத்து வைத்திருக்காள் என்றால் குழாயை, அது அவருடைய வடிகால் நீர் மேலாண்மையும் சுகாதார உணர்வையும் தொழில்நுட்பத்தையும் காட்டுகிறது. பண்பாடு, அவங்களுடைய பண்பாடு அவ்வளோ உயர்வாக இருந்திருக்கு. கலை, அந்த பானையில் இருக்கிற அந்த ஓவியங்கள், அந்த அழகு வண்ணங்கள், அதில் போட்டுக்கிற பூ மாலைகளுடைய பொறிச்சிருக்காங்க அதில் அப்படியே கருவிகளால். அப்போ கலை உணர்வு, அவருடைய மிக உயர்வான தங்கத்திலான பொருட்கள், தந்தத்திலான பொருட்கள், அவருடைய பொருளாதார நிலையை காட்டுது. அப்போ பாருங்கள், அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கு, சமூக பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கிறது, அவருடைய கலை உணர்வு எப்படி இருந்திருக்கிறது, அவருடைய பண்பாடு, சூழலியல்னால் அந்த என்விரான்மெண்ட்டை, இந்த பைப்பெல்லாம் போட்டு அவங்க போனால் சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளோ அவர்கள் முன்னிலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். படிப்பறிவு, எழுத்தறிவு எல்லாவற்றையும் இந்த ஆதிச்சநல்லூர் அகழ்வராட்சி பொருட்கள் ஒரு 3000 ஆண்டு பழமையான நாகரிகத்தை நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்தது அதுபோல் இந்த பொருணை ஆற்றங்கரை நாகரிகத்தை சிந்திக்கிறோம். நம்ம சிந்திக்க வேண்டிய மற்றொரு இடம் இந்த சிவகலை அகழ்வாய்வு. சிவகலை இந்த தூத்துக்குடி மாவட்டம், ஏரல் வட்டம், தூத்துக்குடியிலிருந்து ஒரு 33 கிலோமீட்டர் தொலைவில், ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றினுடைய வடக்கு கரையிலே இருக்கிறது. ஏன்னா தாமிரபரணி என்பது
இந்த 2 மாவட்டங்களிலே அப்போல்லாம் ஒன்றாக இருந்து இப்போ 2 மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம். ஆக தமிழகத்திலேயே உற்பத்தியாகி தமிழகத்திலேயே கடல் கலக்கிற ஒரே நதி இது தாமிரபரணி தான். ஆக இப்பொழுது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூரை பார்த்தோம். இப்பொழுது அதே தாமிரபரணி ஆற்றுடைய கரையில் இருக்கக்கூடிய மிக பழமையான நாகரிகமான சிவகலை அகழ்வாய் பற்றி இப்பொழுது நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஆக சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. கீழடி போன்றே தொன்மைமிக்க மிக தமிழ் பண்பாட்டு அடையாளம் கருத வேண்டிய ஊர் தான் இந்த சிவகலை. கீழடி எப்படி நமக்கு ஆச்சரியமான தமிழருடைய பண்பாட்டு செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறதோ அதுபோல் இந்த சிவகலையும் நமக்கு தெரிவிக்கிறது. இவ்வூர் பண்டைய மனிதர்களினுடைய வாழ்விடம். இது இப்போ நம்ம ஆதிச்சநல்லூர் போல் முதல்ல இடுகாடு முதுமக்கள் தாழிலாம் கண்டுபிடித்தார் பாருங்க, பிணங்களை புதைக்கிற இடம் இருந்து. அதுக்கப்புறம் வாழ்விடத்தையும் கண்டுபிடித்தார்கள். இந்த சிவகலை பிணங்களை புதைக்கிற இடம் மட்டுமல்ல, இது வாழ்விடமாக கருதுகிறார்கள். சிவகலை முதற்கட்ட அகழ்வாயிலே கிடைக்கப்பட்ட ஆதன் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு இவ்வளோ சிறப்பு பாருங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம தமிழர் வாழ்வில் சிந்திக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கருத்து மனசில் பதிஞ்சிருக்கும். இந்த ஆதன் என்பது பெருஞ்சேரலாதன், மன்னர் பெறம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஆதன் என்கிற சொல் பல இடங்களிலே கிடைச்சிருக்கு. தமிழனுடைய பெயர் இது. தமிழில் இருக்கிறது பேருக்கு ஆசிரியர் ஆதன் வைக்கலாம். அந்த ஆதன் என்பது தமிழ் எழுத்திலே பொறிக்கப்பட்ட பானையோடு கிடைத்திருக்கிறது. இது நமக்கு கீழடி நினைப்படும். கீழடியிலும் இதே போல் ஆதன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட பானையோடு கிடைத்திருக்கிறது. எவ்வளோ ஒற்றுமை பாருங்கள். தமிழில் ஒரே பண்பாடு தான். ஆதிச்சநல்லூரை போல செம்பிலாலான பொருட்களோ அல்லது தங்கத்திலான பொருட்களோ சிவகலையில் இதுவரை கிடைக்கல. என்றாலும் கருப்பு சிவப்பு வண்ண கலயங்கள், குடுவைகள், பானை மூடிகள் போன்றவற்றில் அழகிய வடிவமைப்பில் வரையறை பெற்றுள்ள வெள்ளை வண்ண வேலைப்பாடுகளை நோக்கும் பொழுது சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதை கருதுகிறது. ஆதிச்சநல்லூரை பழமையானு கருதுகிறாங்க. ஏன்னா இந்த வெள்ளை சின்னங்கள் எங்கெங்கே இருக்கோ ஓவியங்களில் அவங்களெல்லாம் மிக பழமையானது. ஆக மிக பழமையானதாக இதை நினைக்கிறார், சிவகலையை கருதுகிறார்கள். மேலும் இந்த அகழ்வாய்வாயிலே கண்டெடுக்கப்பட்ட நெல்லினை கரிம பகுப்பாய்வு செய்தார். இங்கே ஒரு நெல் ஒரு கலையத்திலே ஒரு பானையிலே இருந்திருக்கிறது. அதுதான் என்ன சொல்லியிருக்குன்னா கிமு 1155 என வரையறை செய்யப்பட்டுள்ளது. பாருங்க எவ்வளவு இனிப்பான செய்தி பாருங்க. தொல்காப்பியத்துக்கு வயசு சொல்லுடான்னா அவன் வெள்ளைக்காரன் சொல்கிறான் கிமு 5 கிமு 6ஆம் நூற்றாண்டுங்கிறான். ஆக ஒரு 3000 ஆண்டு கிட்ட கொண்டு போகிறார். 3100 ஆண்டு கூட சொல்லுகிறார்கள் மற்ற உலக ஆய்வாளர்கள். சில பேர் சொல்லுவான் நீலகண்ட சாஸ்திரி போன்ற ஆட்கள்லாம் அவ்வளோ பழமை இல்லை, ஒரு 2000 ஆண்டு சொல்லலாம், இல்லை 1800 1900 சொல்லலாம். அதை விட ஒரு கோடாரிக்காக போல ஒருத்தர், ஒரு தமிழர், அவர் கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு வரும். எப்படி இருக்கான் பாருங்க தமிழன். ஏதாவது அதுக்கு சான்று காட்டணும் இல்லை, ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி. இப்போ என்ன செய்ய போகிறாங்க, சிவக்கலையிலே அந்த பானை ஓட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஒரு பானைக்குள்ளே நெல்மணி கிடைத்திருக்கிறது, மனிதனால் விளைக்கப்பட்ட நெல்மணி. அதை கரிம பகுப்பாய்வு செய்தார், கார்பன் டேட்டிங் பண்ணார். அது கிமு 1155 என முடிவாகி இருக்கிறது. சரி, இந்த கிமு 1150 தமிழன் சொன்னானா அல்லது இந்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வகத்தை சொன்னார்களா? இல்லை. அதுதான் சிறப்பு. இங்கே யார் சொன்னாங்கன்னா அமெரிக்க நாட்டினுடைய மியாமி நகரத்தில் அமைந்திருக்கும் உலக புகழ்பெற்ற பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்டரிக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. அதன் ஆய்வு முடிவுகள் சமீபத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள். AMS கார்பன் டேட்டிங் என்ற முறையிலே அதை ஆராய்ச்சி செய்தார்கள். ஆக அதனுடைய காலம் கிமு 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. இப்போ சொன்னது யாருங்க? அந்த நெல்மணிகள் பீட்டா
அனலிட்டிக்கல் லெபார்ட்டரி அமெரிக்காவுடைய மியாமி நகரிலே. அவன் சொல்லியிருக்கான். அவனுக்கு என்னங்க காழ்ப்புணர்ச்சி இருக்கணும் அல்லது பரிவுணர்ச்சி என்ன இருக்கணும்? உவத்தல் காய்தலின்றி ஒரு நெல்மணி ஆய்ந்து இது மனிதனால் பயிரிடப்பட்டது கிமு 1155. அவ்வளோதாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இப்போ எங்கே போகிறான் அந்த ஆள்லாம்? தமிழ்நாட்டுக்கு வரலாறு, தமிழனுக்கு வந்து வரலாறு கிபிக்கு அப்புறம் தான்றான், கிறிஸ்துக்கு பின்னால் தான் தமிழனுக்கு வரலாறுன்னு சொல்லி தெரிந்தவர்கள் வாயடைத்து போனார்கள். இல்லை சங்க காலத்தில் நம்ம சிறப்போடு இருந்திருக்கான். ஐயோ சங்க காலம்லாம் கற்பனைங்க, அதெல்லாம் ஒரு சான்றாக சொல்லாது என்று சொன்னார். இப்படி ஆதம் பண்ணாங்க. என் காதலையும் நான் கேட்டிருக்கேன். 40-50 ஆண்டுகளில் கீழடி வந்தது எல்லாருக்கும், ஆதிச்சல் வந்தது எல்லாருக்கும் வாயை அடைத்தது. இப்போ சிவகலை முடிவு பேச்சு மூச்சை காணும். ஏனென்றால் இது வந்து ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் என்கிற அறிவியல் முறைப்படி அமெரிக்க மியாமி நகரில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக்கல் லெபார்ட்டரி சொன்ன முடியும். இதுக்கு மேலே என்ன அத்தாரிட்டி வேணும் உங்களுக்கு? அப்போ ஒரு கேள்வி இங்கன்னா எழுதுனா, ஒரு நெல்மணி 3155 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்போ நெல்மணி வந்து தானாக வானத்திலிருந்து கீழே பூமியில் விழுந்திருக்குமா? அந்த நெல்மணியை விளைவு செய்கிற வேளாண் மக்கள், வேளாண்மை தொழில்நுட்பம் இருந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு நாடோடியாக திரிந்த ஒரு மனிதன் ஒரு இடத்திலே தங்கி, ஒரு ஆற்றங்கரையிலே, மருத நிலத்திலே ஆற்றங்கரை ஓரத்திலே தங்கி குடிசைகள் கட்டி, எதை விளைவிக்க வேண்டும் விளைவிக்க வேண்டாம் என்று தெரியாமல் கண்டதை விளைவு செய்து, அதற்கு பின்னாலே நெல்லை கண்டுபிடித்து, அதற்கு பின்னாலே ரகங்களை கண்டுபிடித்து, அப்படி உழவு செய்கிற முறைகளை கண்டுபிடித்து, விலங்குகளை தன் வீட்டிலேயே பழக்கி தனக்கு துணையாக வைத்து கொண்டு ஒரு வேளாண்மை தொழில்நுட்பம் வளருவதற்கு நம்மாழ்வார் சொல்லுவார், குறைஞ்சது 2000 வருஷம் 1000 வருஷம் சொல்லுவார். அப்போ 3150 ஆண்டுகளுக்கு நெல்லே பயிர் வச்சு தானியத்தை பானையில் சேர்த்து வைக்கிறான் என்றால், அப்போ எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னால் தமிழன் நாகரிகத்தை தொடங்கியிருக்க வேண்டும். அதை நினச்சி பார்க்கணும். நம்ம அதை நினைத்து பார்த்தால்தான் நமக்கு அந்த வியப்பினுடைய எல்லை தெரியும். இப்படி பெருமைக்குரிய ஒரு இனம் தமிழினம். இந்த ஒரு அமெரிக்கன் ரிப்போர்ட் ஒன்று போதும். ஆகினால தன்பொருணை என்று அழைக்கப்பட்ட இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையிலே உறுதி செய்ய முடிகிறது. இதை வந்து தமிழ்நாடு சட்டசபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். ஏதோ செவி வழி செய்திலாம் இல்லைங்க, ஒரு அரசாங்கத்தினுடைய அறிக்கை. இது தமிழக அரசாங்க அறிக்கை. தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்கிறார். இதை தனிப்பட்ட முறையில் கட்சி அலுவலகத்தில் சொன்னது அல்ல. ஏன்னா அது ரிப்போர்ட் இருக்குது கையில். அந்த அனாலிசிஸுக்கும் அந்த புக்கில் போட்டிருக்காங்க. அந்த பீட்டா லெபார்ட்டரியுடைய முடிவையும் வெளியிட்டு இருக்கிறார். அது யாருனாலும் போய் பார்க்கலாம். அவருடைய லெட்டர் பேட்லேயே போட்டிருக்காங்க. அது இதெல்லாம் மிக சிறப்புடைய ஒரு செய்திகள். இதெல்லாம் சிவகலை என்பது அது கலைன்னா அழகுன்னு அர்த்தம். சிவம்னா சிவந்த பொருள், பழம்பொருள், உயர்ந்த பொருள்னு அர்த்தம். சிவம் என்பது மிக உயர்ந்த பொருள்னு அர்த்தம். அப்போ ஒரு உயர்ந்த ஒரு பண்பாட்டினுடைய அழகுன்னு சிவகலைன்னா. ஆக இந்த 1150 அறிவியல் பூர்வமாக முடிவு செய்யப்பட்ட ஒரு பொருள். அது மட்டும் இல்லைங்க, செங்கல் சோறாலையும் மிக நீளமாக ட்ரைனேஜ் வாய்க்காலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, தோண்டியிருக்காங்க. படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும், போய் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். நீங்கள் மிக நீளமாக நல்ல உயரமாக செங்கலால், சுட்ட செங்கலால் தண்ணீர் ஓடுகிற வாய்க்கால் அமைத்திருக்கிறார்கள். இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்பயே இருந்திருக்கு பாருங்கள். அதுபோல் வட்டச்சில்லுகள், நுண்கருவிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க சிவகலையில். அதுபோல் கொற்கை, அடுத்து நான் கொற்கை அகழ்வாரை பற்றி சொல்லலாம் என்று கருதுகிறேன். கொற்கை என்பதும் அதை பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் அந்த சட்டப்பேரவையிலே சொன்னார்கள். அதாவது இது வந்து 110வது விதியின் கீழே அவர் அளித்த ஒரு அறிக்கை 9/9/2021. அதில் கீழடியை பற்றி மிக விரிவாக கண்டுபிடிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் கருத்தை வெளியிட்டிருக்கார் நமது முதல்வர். என்னென்னா, முந்தைய அகழ்வாய்களிலே கிடைக்கப்பெற்ற கரிம பகுப்பாய்வுகளின் காலக்கணக்கீடு, அதாவது கரிம பகுப்பாய்வுன்னா அந்த கார்பன் டேட்டிங் காலக்கணக்கீடு முடிவுகளின்படி கிமு 8ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே
கொற்கை ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்தது என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொற்கை என்பது பாண்டியர்களுடைய மிக பெரிய சிறந்த ஒரு துறைமுகப்பட்டினமாக இருந்திருக்கிறது. பல நாடுகள் அங்கு வாணிபம் செய்வதற்குண்டான சான்றுகள் இருக்கின்றன. தற்பொழுது கொற்கையில் நடைபெற்று வரும் மகிழ்வாவிலே கருப்பு வண்ண பூச்சி பெற்ற கங்கை சமவெளியை சார்ந்த பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. அப்போ கங்கை சமவெளியுடைய பானை ஓடு இங்கே கிடைச்சிருக்கு. இவற்றை கவனமாக ஆய்வு செய்த இந்திய தொல்லியல் துறையுடைய முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி மற்றும் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் ஆகியோர் கொற்கை துறைமுகமானது கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே, அதுக்கு முன்னையே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடனும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். இவன் சொன்னவன் தமிழன்களா? 2 பேரும் தமிழன் இல்லை. இந்திய தொல்லியல் துறையினுடைய முன்னாள் தலைமை இயக்குனர் முனைவர் ராகேஷ் திவாரி, இந்த ராகேஷ் திவாரி இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் சிங் அவர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறார்கள், கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே வெளிநாடுகளுடன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுடன், அதாவது கங்கை வழி பானை இங்கே கிடைச்சிருக்கு, இந்தியாவுடைய பல்வேறு பகுதி பல வெளிநாடுகளோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தது கொற்கை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். ஆக இந்த கொற்கை என்பது அவ்வளவு பழமையான ஒரு துறைமுகம். அதை பற்றி இன்னும் சில செய்திகளோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். இந்த கொற்கையை பற்றி தமிழ் இலக்கியங்கள் மிக பறக்க பேசுகின்றன. குறிப்பாக மதுரை காஞ்சி என்கிற ஒரு அழகிய சங்க இலக்கிய நூல் இந்த கொற்கை பற்றி மிக அழகாக, கொற்கை அன்று எப்படி இருந்ததோ அதை நம் கண்முன்னே இன்று படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு பாடலுடைய கருத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொற்கை கடற்கரை உயர்ந்த மணல் மேடு வாய்ந்தது. அதை அடுத்து கடற்கரை சோலை அமைந்திருக்கிறது. அங்கு பேயின் தலை போல தோன்றும் தாழை மரங்கள் படர்ந்திருக்கின்றன. தாழம்பு அப்படியே உயரமாக வளர்ந்துருக்கும். அது தூரம் வந்து பார்த்து பேய் நிற்கிற மாதிரி இருக்காது. பேயின் தலை போல தோன்றும் தாழை மரங்கள் படர்ந்திருந்தன. அவற்றில் முள் நிறைந்த புற இதழ்களுடைய தாழை பூக்கள் தூய வெண்ணிறத்தோடு மலர்ந்திருந்தன. அம்மலர்களின் மனம் கடற்கரையின் புலால் நாற்றத்தை போக்கியது. இப்போ கூட பார்க்கலாம், நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த பக்கிங்ஹாம் கேனல்லாம் பரங்கிப்பேட்டைக்கு போகிற வழியெலாம் நான் பார்த்துருக்கேன். நீர் இருக்கிற இடங்களில் இந்த தாழை மரம் இருக்கும். இந்த புன்னை மரம் போல் இந்த நீர் அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடையது இந்த தாழை மரங்கள். அப்போ அந்த கடற்கரை முழுவதும் கொற்கையிலே அந்த தாழை மரங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த பெரிய பெரிய உயரமான அந்த மரங்கள்லாம் தூரந்து பார்ப்பதற்கு ஒரு பேய் நிற்பது போல் இருக்கிறது. அதில் வெள்ளை வெளியேறு என்று தாழம்பூ, அதில் முள் இருக்கும். தாழம்பூ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த தாழம்பூவில் வந்து அருமையான தாழம்பூ சென்ட்டுலாம் இன்றைக்கி இருக்குது. தாழம்பூவை பார்க்குற வாய்ப்பு நிறைய பேருக்கு இருந்திருக்காது. மடல்னு பேர், நீட்டமாக இருக்கும். அது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரு தாழை மடல் எடுத்து வீட்டு வச்சா வீடு முழுவதும் தாழம்பூ வாசனை இருக்கும். அந்த தாழம்புடைய மனம் வந்து அந்த கடற்கரை இருக்கக்கூடிய மீனுடைய நாற்றத்தை போக்குதான். என்ன கற்பனை பாருங்கள். அடுத்த பாட்டில் சொல்கிறார் மதுரை காஞ்சியில், கொற்கை கடலிலே முத்து விளையும் சிப்பிகள் மிகுதியாக இருந்தன. அவை முத்து குளித்தவர்க்கே அன்றி மீன் பிடித்தவருக்கும் அகப்பட்டன. அப்போ அவ்வளோ மிகுந்திருந்திருக்கு அந்த முத்து சிற்பிகள்லாம். அங்கனம் அகப்பட்ட சிப்பிகளில் முத்துக்கள் இருக்கும் ஆதலால் அவற்றை விலை கொடுத்து வாங்க கொற்கை பட்டினத்தார் கரையிலே காத்திருந்தனர். மீன் பிடித்தவர் தாம் கொண்டு வந்த சிப்பிகளை விலையாக கொடுத்து கள் வாங்கி குடிப்பது வழக்கம். பாருங்கள், கள் வாங்கி குடிச்சிருக்கான். எதுக்கு? அந்த மீனெல்லாம் சாப்பிட்டு அதை சாப்பிடுவான், இல்லை விலை கொடுப்பான், குடும்பம் காப்பாற்றுவான். இது போனஸ் மாதிரி. அதில் வர சிப்பிகள்லாம் அது மனைவியும் கண்டுக்க மாட்டா. சரி, எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அது எது பயன்படுத்தி அந்த சிப்பிகளை வாங்குறதுக்காக சில கூட்டம் நிற்குமா கரையில். முத்து இருக்கும்ல, அதில் அதை கொடுத்துட்டு ஒரு கள் வாங்கி குடிக்கிறதா ஒரு காட்சி. அதுவும் மதுரை காஞ்சிலே வருகிறது. சங்கெடுக்கும் தொழிலாளர்கள் சுறா மீன்களை ஒதுக்கி விட்டு கடலிலே முழுவார்கள். சுறா மீன் இருந்தால் அதை தள்ளிட்டு மாட்டு உள்ளே முழுகிருக்கானா எவ்வளோ துணிச்சலோடு போயிருக்கணும் பாருங்கள். உள்ளவன் கடலின் அடியிலே கிடக்கும் உயர்ந்த வலம்புரி சங்குகளை எடுத்து வந்து பெரிய படகுகளில் சேர்ப்பார்கள். பின்பு படகுகளை செலுத்தி கொற்கை துறைமுகத்தில் வந்து இறங்குவர். அப்பொழுது கொற்கை மக்கள் அவரது வருகை ஆவலோடு எதிர்பார்த்து கரையிலே நின்று காத்திருப்பார்கள். மகிழ்ச்சியோடு சங்குகளை முழக்கி ஆரவாரம் வரவேற்பார்கள்.
அப்போ சங்குகளை ஏற்றி படகு வருதுன்னே இவன் கையில் வச்சுருக்க சங்கை வச்சு ஊதி ஆரவாரம் செய்வாங்க. சங்கு ஊதுனா என்ன அர்த்தம்னா சங்குகளை சுமந்த படகு வருதுன்னு அர்த்தமா கொற்கை துறைமுகத்துக்கு. ஏன்னா சங்குகளை வைத்து பலவிதமான அணிகளை சேர்க்கிறார். இப்போ உதாரணமாக பெண்கள் எல்லாம் வளையல்கள் தொடி என்று தமிழில் சொல்வார்கள், ஆய்தொடி. அந்த வளையல்களையெல்லாம் சங்கருத்து தான் சேர்க்கிறார்கள். அந்த சங்கருக்கிறத பார்ட்னர் செய்திருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் பார்த்தீங்கன்னா சங்கருக்கும் எங்கள் குலம்னு சொல்லுவார் நக்கீர். ஆக அந்த சங்குகளை அறுத்து தொடி வளையல் செய்கிற பழக்கம் அன்று இருந்திருக்கிற. அதுக்காக நிறைய பேர் கடலில் காத்துட்டு போனாங்க கொற்கை கடற்கரையில். நிறைமதி நாள் என்று அந்தி பொழுதில் சூரியன் மறைந்த பின் முழுநிலா கடலில் தோன்றி காட்சி அளிக்கும் அல்லவா, அந்த நேரத்திலே கொற்கை பெண்கள் கடற்கரையில் கூடி கடல் தெய்வத்தை வழிபடுவார்களாம். தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த முத்துக்களை உதவி செல்வத்தை பெருக்கும் கடல் தெய்வத்திற்கு முத்துக்களையும் வலம்புரி சங்குகளையும் சொரிந்து வழிபடுவார்கள். இது ஒரு காட்சி. இதுவே மதுரை காஞ்சி கொடுக்குற ஒரு காட்சி. இயற்கையாக செப்பிலிருந்து வெளிப்பட்டு கரையோரத்திலே அலைகளால் தள்ளப்படும் முத்துக்களும் இருக்கும். பாருங்கள், அவ்வளவு வளமையாக இருந்திருக்கு அந்த இடம். அந்த முத்து சிப்பிகளோடற்குண்டான சூழல், என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி இருந்திருக்கு. அப்போ தானாக சில நேரத்தில் சிப்பிகள்லாம் ஓரம் கரையில் ஒதுங்கி முத்துக்கள் அருந்து இப்போ வெளி கரை ஓரம் முத்துக்கள் கிடக்குமா. அவ்வளோ வளம் பாருங்கள். அதனால தான் பாண்டிய நாடு அவ்வளோ வளம் கொடுத்ததுக்கு காரணமே அந்த கொற்கையினுடைய முத்துக்கள் தான். அப்படி அலைகளால் தள்ளப்படும் முத்துக்களும் இருக்குமா அந்த கரை ஓரத்தில். அம்முத்துக்கள் அவ்வழியே செல்லும் குதிரைகளின் கால் குழம்புகளை பட்டு வடு உண்டாக்குமா, குதிரைகளின் நடையை தடுக்குமா. குதிரைகள் வேகமாக இயல்பாக போக முடியாத அளவுக்கு அந்த முத்துக்கள் தடுக்குமா அந்த நடையை. இது கற்பனையாகவும் இருக்கலாம், ஆனால் உள்ளபடியாக வளமையும் காட்டலாம். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. உப்பு வணிகர்கள் பிள்ளைகள் கொற்கை கிளிஞ்சல்களை எடுத்து விளையாடுவார்களாம். அப்போ அந்த உப்பங்கழிலாம் நிறைய இருக்கும். அங்கே விளையாடுகிற சிறார்களெல்லாம் அந்த கொற்கை கிளிஞ்சல்களை எடுத்து எடுத்து விளையாடுவார்கள். அவர்களோடு விளையாடும் குரங்கு குட்டி கடற்கரையில் இருக்கும் கிளிஞ்சலை எடுத்து அங்கு விழுந்து கிடக்கும் முத்துக்களை கிளிஞ்சலுக்குள் வைத்து கிளு கிளு என்று ஆட்டி விளையாடும். சொல்வதற்கு சிரிப்பாக இருக்கு பாருங்கள். அங்கே சிந்தி கிடக்கிற முத்துக்களை 2 கிளிஞ்சலுக்கு நடுப்புற வச்சு இப்படி ஆட்டினா கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன அழகாக சவுண்டு இருக்குன்னு. குரங்குங்க அமெரிக்கங்களோடு விளையாடுமா, இந்த குழந்தைகளும் விளையாடுவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொற்கையை படம்பிடித்து காட்டுகிறார் மதுரை கஞ்சி ஆசிரியர். கொற்கை இப்பெரிய உலகின் மேன்மையுடன் புகழும் பெற்று சிறந்து விளங்குகிற ஒரு நகரம், விளைந்து முதிர்ந்த முத்துக்கள் மிகுந்த நகரம், சங்கு குளிக்கும் மக்கள் பெருகி வாழும் சேரியக்கூடிய நல்ல நகரம் என்று மதுரை காஞ்சி இந்த கொற்கையை சொல்கிறது. ஆனால் இந்த பொருணையாறு இன்று கடலோடு கலக்கிற இடம் இருக்குது பாருங்கள், இன்றைக்கி தள்ளி போயிடுச்சு. அன்று பொருணையாறு கடலுக்கு கலந்த இடம்தான் கொற்கை. அதனால் இந்த பொருணையாற்றிலேயும் கூட படகுகளிலே கடலிலே சென்று பல நாடுகளுக்கெல்லாம் வாணிகம் செய்திருக்கிறார்கள். ஆக ஆறும் வாணிகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது, ஆறு சேர்ந்த கடலும் வாணிகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொற்கை தன் போக்கை மாற்றி ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி கொற்கை ஒரு சிறிய கிராமம் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. அதனால் கடலோடு கலக்கடத்திற்கு ஒரு 4 கல் உள் தள்ளி ஆற்றினுடைய வடகரையில் கொற்கைன்னு பேரும் ஒரு சிறிய சிற்றூர் தான் இன்றைக்கி இருக்குது. பண்டைய காலத்திலே இந்த பொருணையாறு ஊர் அருகில் தான் இருந்திருக்க வேண்டும், கடலில் கலந்திருந்தது. இன்று தள்ளி போய்விட்டது. பொருணையாற்று மண்ணும் மணலும் பல நூற்றாண்டுகளாக படிப்படியாக மேடிட்ட கடலை தான் பின்னோக்கி செல்லும்படி செய்து விட்டதால் இப்போ என்ன ஆச்சுன்னா கடலை கொஞ்சம் பின்னோக்கி போயிடுச்சு. அந்த ஆறு கொண்டு வந்த மணல், கடலுடைய மணல்லாம் சேர்ந்து ஒரு மேடிட்டு போனதுனாலே இந்த தண்ணி கடல் தண்ணி மிக பின்வாங்கி இன்று ஒரு மேடிட்ட நிலமாக இந்த கொற்கை திகழ்கிறது. இந்த நிலம் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி கொற்கை. அதனால் ஒரு துறைமுக நகரத்திற்குரிய வசதியை இன்றைய கொற்கை எழுந்துவிட்டதில் ஒரு சிற்றூராக இன்று மாறிவிட்டது. இன்றுள்ள கொற்கையிலும் சுற்றுப்புறங்களிலும் கிளிஞ்சல்களும் முத்து சிப்பிகளும் தரைக்கடலிலே சிறிது ஆழத்திலே நிறைய கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தங்க, கடல் உள்ள தள்ளி போயிட்டாலும் கூட கொற்கை அந்த பொருநீதியும் தன் போக்கை ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனாலும் கூட இந்த பகுதியில் இருக்கிற மண்ணில் எக்கச்சக்கமான சிற்பிகளும் கடல் சிற்பிகளும் முத்துக்கள் அந்த உண்டான சங்குகளும் நிறைய இருக்கான். இப்போ கொற்கைக்கு பின்னாலே காயல். ஆக பாண்டியர் காலத்திலேயே இந்த கொற்கை வெகு காலம் மிக சிறப்போடு இருந்திருக்கிறது. பாண்டியருடைய இறுதி காலங்களிலே இந்த கொற்கையினுடைய அந்த தாமிரபரணி ஆற்றுடைய போக்கு மாறி எடுத்து சென்று விட்டதுனாலே, மணல் தட்டியதாலே
அதற்கு பின்னால் அருகில் இருக்கக்கூடிய காயல் என்கிற பட்டணம் தான் மிகப்பெரிய துறைமுக பட்டணமாக பாண்டியருக்கும் மாறி இருக்கிறது. இன்றைய பழைய காயல்னு சொல்கிறாங்க. அதை இன்றைக்கி இன்றைக்கு அதுவும் மாறி போய் பழைய காயலுங்கிற இடம் தான் அன்றைக்கு கொற்கைக்கு பதிலாக பாண்டியர்கள் துறைமுகம் அமைத்த இடம். இது கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் பகுதியிலே காயலிலே சிறந்த துறைமுக நகரமாக இருந்தது என்பதை மார்க்கோ போலோ குறித்து வச்சிருக்கார். மார்க்கோ போலோனுடைய குறிப்பிலே காயல் என்பது மிகப்பெரிய துறைமுக பட்டணமாக இருந்தது என்பதை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் பல நூற்றாண்டுகள் நடுப்புற யார் கொற்கை பற்றி செய்தியை பேச்சை காணும் மார்க்கோ போலோவுக்கு பின்னால். அதனால் என்ன அர்த்தம்னா, கொற்கையிலே போக்குவரவு நின்று பக்கத்திலே காயலுக்கு துறைமுகம் நகர்ந்துவிட்டு என்று பொருள். கொற்கை நகர சங்க நூல்களிலே பேசப்படுவதாலே அதன் பழமை நம்மால் நன்கு உணர முடியும். கிபி 1 நூற்றாண்டில் தென்னிந்திய கரையோரமாக வந்த பெரிப்ளூஸ் என்கிற இந்த பிரயாண நூலுடைய ஆசிரியர், கிபி 2ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்த தாலமி இந்த பண்டைய நகரமான கொற்கையை பற்றி சிறந்த துறைமுகம் என்று ஒரு 2 பேருமே குறித்து வைத்திருக்கிறார்கள். குமரிமுனையை சுற்றி வந்த கிரேக்க வணிகர்கள் முதலில் இத்துறைமுகத்திற்கு தான் வந்தார்கள் என்று அவர் குறிக்கிறாங்க. குமரிமுனைக்கு வந்த கிரேக்க வணிகர்கள்லாம் முதல் வந்தது கொற்கை தான் என்று இந்த பெரிப்ளூஸும் இந்த தாலமியும் குறித்து வைத்திருக்கிறார். அவர்கள் மேலும் மன்னார் வளைகுடாவை கொற்கை வளைகுடா என்றே குறிக்கிறார். அங்கே பாருங்கள், அதுதான் சிறப்பு. இல்லை, மன்னார் வளைகுடாவே இந்த மன்னார் வளைகுடா நம்ம சொல்லுகிறோமே, அதை அவர்கள் கொற்கை வளைகுடா என்று தான் அழைத்திருக்கிறார். அவர்கள் காலத்திலே கொற்கை பெற்றிருந்த ஒரு பெருஞ்சிறப்பை தான் காட்டுது. இன்று நாம் மன்னார் வளைகுடா, அந்த காலத்தில் கொற்கை வளைகுடா என்று தாலமி சொல்கிறார், பெரிப்ளூஸ் சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு கொற்கை சிறப்பு வாய்ந்ததாக இருந்துருக்குன்னு பாருங்கள். அது சங்க நூற்களில் இந்த பாராட்டி பேசுகிற இந்த கொற்கை கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே புகழ்பெற்று இருந்தது. பாரசீகர், அரேபியர், புனிஷியர், எத்தோப்பியர், கிரேக்கர், ரோமர் போன்ற பல மேலை நாட்டவரும், பர்மியர், சீனர் முதலிய கீழை நாட்டவரும் வணிகத்துறையிலே கொற்கை துறைமுகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பது பல ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. கொற்கை பெருந்துறை முத்தெடுக்கும் தொழிலும் சங்குகளை எடுத்து பொருள்களை தயாரிப்பதிலும் பெயர் பெற்றிருந்தது. அதனால்தான் முத்துக்களும் சங்குகளும் சங்கால் செய்யப்பட்ட பல்வகை பொருள்களும் மிகுந்த அளவில் அயல்நாடுகளுக்கு ஏற்றுமதியாயின. மேலும் தமிழ்நாட்டிலே கிடைத்து வந்த தங்கம், யானை தந்தம், கருங்காலி, சந்தனம் முதலிய விலை உயர்ந்த மரங்கள், யானை கொம்பு, மயில் தொகை, கிராம்பு, ஏலம் முதலிய மணப்பொருள்கள், பட்டாலும் பருத்தியாலும் இயன்ற ஆடைகள், அரிசி, பாண்டி நாட்டு அரிசிக்கு அவ்வளவு பேர் இருந்திருக்குங்க, அவ்வளவு வேண்டுதல் இருந்திருக்கு. அவை முழுவதும் அயல் நாட்டுக்கு அனுப்பப்பட்டது இந்த கொற்கையில் இருந்துதான். ஏறத்தாழ கிமு 1400 வாழ்ந்து வந்த அத்தினிய அரசர்கள் இக்கடல் வாணிக உறவினால் பாண்டியர்களை மதித்து போற்றினமைக்கு அறிகுறியாக பாண்டியோன் என்ற பெயரை சூட்டிக் கொண்டனர். இப்போ ஒரு நல்ல கருத்தை நினச்சி பார்க்கணும். கிமு 1400 வாழ்ந்த அத்தினிய அரசர்கள் அவர்கள் குறிக்கிறார்கள் கொற்கையோடு பாண்டியர்களோடு செய்த வாணிக தொடர்பு பற்றியும், இந்த பாண்டியர்கள் வாழ்ந்த சிறப்பை மனதிலே வைத்துக்கொண்டு பாண்டியோன் என்று தம் பெயரை சூட்டி கொண்டார்களாம். அதற்குண்டான குறிப்பில் அந்த நாட்டிலே இருக்குது. அப்போ கொற்கைக்கு அவர்கள் வந்ததும் வாணிபம் செய்ததும் பாண்டியருடைய வல்லமையும் வளமையும் அந்த சிறந்த வாழ்க்கையும் பார்த்து, நாகரிக வாழ்க்கையும் பார்த்து அவர்கள் தங்களை பாண்டியோன் என்று அழைத்து கொண்டார் என்று அவர் நூலிலே குறிப்பு இருக்கிறது. கருங்கடல் கரையிலே கட்டப்பட்ட வணிக நகரங்களுள் பாண்டியன துறைமுகப்பட்டினத்தின் பெயரால் கொல்கீஸ், அதாவது கொற்கை, கருங்கடலில் இருக்கிற துறைமுக சிலர்களெல்லாம் கொல்கீஸ் கொற்கையினுடைய பெயரை ஞாபகார்த்தம் வைத்திருக்கிறார்கள். பின் நூற்றாண்டுகளிலே ரோம பேரரசர்களால் அகஸ்டஸ், கிளாடியஸ் முதலியோர் பாண்டிய வேந்தருடன் நெருங்கிய வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள். பாண்டியர் அவைக்கு தூதர்கள் மூலம் பரிசு பொருட்களை அனுப்பி தங்கள் அன்பையும் நட்பையும் அறிவித்து கொண்டார்கள். அப்பப்போ இது ஒரு பழக்கம் இருந்திருக்கு. இங்கேருந்து பரிசு பொருட்களை கப்பலை அனுப்புவது எவ்வளோ ஒரு பப்ளிக் ரிலேஷன் சொல்கிறான் பாருங்கள். ஒப்புரவறிதல், மக்களோட நட்புணர்வு கொள்ளுதல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லைங்களா. இங்கேருந்து கப்பலில் பரிசுகளை அனுப்பிச்சிருக்காங்க, நல்லுறவு மேம்பாடு படுத்திருக்காங்க. அப்படி சிறப்புடைய ஒரு ஊர் தான் இந்த கொற்கை. இதை மேலும் அடுத்த வாரத்தில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த உரை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.